அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஸ்ரீ ஆண்டாள் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த கோவிலை பத்தி பார்க்க போறோம்னா, சர்ப்ப தோஷம் நீக்கும் ஸ்தலங்க. அதாவது மலைமண்டல பெருமாள் திருக்கோவிலை பத்தி பார்க்க போறோங்க. வாங்க இந்த கோவிலை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசுவாங்க. மூலவர் மலைமண்டல பெருமாள், கிரி வரதராஜ பெருமாள், அம்மன் பெருந்தேவி தாயார், ஊர் சதுரங்கப்பட்டினம், மாவட்டம் சென்னை, மாநிலம் தமிழ்நாடு. தல சிறப்பு: இங்குள்ள கருடன் 8 நாகங்களை ஆபரணமாய் கொண்ட அஷ்டநாக கருடாக இருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பு. கோவில் திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இந்த கோவிலுடைய முகவரி அருள்மிகு மலைமண்டல பெருமாள், அப்படி இல்லைன்னா கிரி வரதராஜ பெருமாள் திருக்கோவில், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம், சென்னை. பொது தகவலை பத்தி பார்ப்போங்க. இந்த கோவிலுடைய பொது தகவல்: லட்சுமி நாராயணர், ராமர், சீதை, லட்சுமணன், ஆஞ்சநேயர், துர்க்கை மற்றும் தாயார் சன்னதி, அரங்கன் சன்னதி, ஆழ்வார்கள், ஆச்சாரியர்களின் திருவுருவங்களையும் இங்க தரிசிக்கலாங்க. இந்த கோவிலுடைய பிரார்த்தனை சிறப்பு என்னன்னா, திருமண தடை நீங்கவும், புத்திர பாக்கியம் கிடைக்கவும், பல காரணங்களாக பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் இங்குள்ள கருடனை வழிபடுறாங்க. இந்த கோவிலுடைய நேர்த்தி கடன் கருடனுக்கு நெய் விளக்கேற்றுதலுங்க, அபிஷேக ஆராதனைகளை செய்தல், அவருக்கு பிடித்தமான அமிர்த கலசம், ஒரு விதமான கொழுக்கட்டைங்க, அதை நைவேத்தியம் செய்து நேர்த்தி கடனை செலுத்துறாங்க. கோவிலுடைய தலப்பெருமைய பார்க்கலாங்க. இங்குள்ள கருட பகவான் மிகவும் விசேஷமானவர்க. தலையில் 1, 2 காதுகளில் ஒவ்வொன்று, மார்பினில் மாலையாக 2, 2 தோள்களிலும் ஒவ்வொன்று, இடுப்பில் அரையான் கயிறாக 1 என 8 நாகங்களை ஆபரணமாய் கொண்ட இவரை அஷ்டநாக கருடன் என்று அழைக்கிறாங்க. இதனால் இவரை தரிசிப்பவர்களுக்கு சகலவித சர்ப்ப தோஷங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கைங்க. கருடனை கடந்து முன்மண்டபம் சென்றால் அங்கே ஒரே கல்லில் அமைக்கப்பட்ட பிரபையுடன் கூடிய லட்சுமி நாராயணனை தரிசிக்கலாங்க. மேலும் அவர் அருகில் லட்சுமி பிராட்டியும் தரிசிக்கலாங்க. இவர்தான் இத்தலத்தின் மூலமூர்த்தியாய் இருந்தவர்க. திருப்பணிகள் செய்த போது பூமியிலிருந்து கிடைக்கப்பெற்ற ஸ்ரீதேவி பூமாதேவியுடன் கூடிய கிரி வரதராஜரே பிற்காலத்தில் மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டு விட்டாருங்க. இந்த சன்னதியில் அமைந்துள்ள ஒரு விளக்கு மிகவும் மகிமை வாய்ந்ததாகவும் சிற்ப வேலைப்பாடுகளும் கூடிய கலை பொக்கிஷமாகவும் விளங்குகிறதுங்க. விளக்கின் மேற்பாகத்தில் கருடன்களும் நாகங்களும் தங்குமாறு ஒரு அமைப்பு இருக்குங்க. கீழ்பாகத்திலோ கிளிகள் தாங்குவது போன்ற அமைப்பு. இவ்விளக்கில் நெய் ஊற்றி பிரார்த்தனை செய்து கொண்டால் நம் வாழ்வில் ஒளி பிறக்கும். சிதம்பரத்தை சார்ந்த ஒரு அன்பரின் வீட்டில் இருந்த இவ்விளக்கு கிரி வரதராஜன் அருளானைப்படி இத்திருக்கோயிலுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டதுங்க. புரட்டாசி சிரவணத்தன்று இவ்விளக்கும் விசேஷ பூஜையும் உண்டுங்க. கர்ப்ப கிரக நுழைவு வாயில 2 துவார பாலகர்கள் இருக்காங்க. நிலைப்படியில் எங்கும் காணாத அதிசயமாக யோக நரசிம்மரின் புடைப்பு சிற்பம் இங்கு காணப்படுதுங்க. பொதுவாக கஜலட்சுமியை தான் காணலாம். இவரும் சிறந்த வரப்பிரசாதி. இவருக்கு அபிஷேக ஆராதனைகளும் உண்டுங்க. பிரதோஷ வழிபாடு விசேஷமாக இங்க கொண்டாடப்படுதுங்க. கருவறைக்குள் கருணாமூர்த்தியம் கிரி வரதராஜ பெருமாள் ஸ்ரீ தேவி பூதேவியுடன் கம்பீரமாக காட்சி அளிக்கிறாருங்க. பெருமாள் சுமார் 6 அடி உயரம் கொண்டவருங்க. ஒரு காலை முன்வைத்தபடி கஜேந்திர மோட்சத்திற்கு செல்லும் நிலையில் காணப்படுறாருங்க. அது போல வலக்கை சக்கரமும் சற்று சாய்ந்து ஏவிய நிலையிலும் இருக்குங்க. முன்னதாக உற்சவ மூர்த்திகள் இருந்தாங்க. உற்சவ தாயாரும் இங்கே பெருமாளுடன் தரிசனம் செய்யறாங்க. இத்திருத்தலத்தில் லட்சுமி 3 வடிவங்களில் அருட்காட்சி அளிப்பது குறிப்பிட வேண்டிய ஒரு அம்சமா இருக்குங்க. இந்த 2 தாயார்கள் தவிரவும் தனி கோயிலாக தாயாரா பெருந்தேவி அம்மையாரும் இருக்கிறாங்க. மூலஸ்தனத்தில் உள்ள புஷ்பாஞ்சலி ஆஞ்சநேயர் கலைநயமும் காரணியமும் நிறைந்த விஜயநகர காலத்திய பஞ்சலோக ஆஞ்சநேயருங்க. பொதுவாக அஞ்சலி அஸ்தத்துடன் காட்சியளிக்கும் அனுமன் திருக்கரத்தில் புஷ்பமும் அமைந்திருக்குங்க. அது சிறப்பான ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகவும் பார்க்கப்படுதுங்க. மகான் ராகவேந்திரரும் இத்தலத்தில் தங்கி இப்பெருமாளுக்கு கைங்கரியங்கள் செய்திருக்கிறாருங்க. இத்திருக்கோவில் அருகிலேயே மகான் ராகவேந்திரரின் மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்திருக்குங்க. பிருந்தாவனத்தில் மகான் ராகவேந்திரர் சிலாமூர்த்தியாகவும் கம்பீரமாகவும் எழுந்தருளிருக்கிறாருங்க. அவரின் எதிரே பஞ்சமுத அனுமன் சன்னதியும் இருக்குங்க. கிபி 850ஆம் ஆண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படும் இத்தலம் விஜயநகர பேரரசுடன் தொடர்பு கொண்டதுங்க. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் பெருமாளின் கோபுர வாசலில் ஒரு கல்வெட்டை காணலாங்க.
அதை கொண்டு இத்திருத்தலத்தின் புராதனத்தை உணரலாங்க. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கதவு இன்று வரை பிரதான வாயிற்கதவாய் அமைந்திருக்குங்க. ராஜகோபுரம் இல்லாதது ஒரு குறைதான். சற்று மேடான பகுதியில் பெருமாள் அமைந்துள்ளார் என்பதை நாம் கோயிலுக்கு சென்றாலே புரிந்துவிடும். பல படிகள் ஏறித்தான் கருவறைக்கு செல்ல வேண்டும். கருடனின் திருமுடியும் பெருமாளின் திருவடியும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதுங்க. முன்பு இத்தலம் சற்று மேடான பகுதியில் அமைந்ததால் இத்தல எம்பெருமாள் மலைமண்டல பெருமாள் என்றும் கிரிவரதர் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சத்தை பார்க்கலாங்க. அதிசயத்தின் அடிப்படையில் இங்குள்ள கருடன் 8 நாகங்களை ஆபரணமாய் கொண்ட அஷ்டநாக கருடனாக இருப்பது இந்த கோவிலின் தனி சிறப்புங்க. தலத்தில் மட்டும் தாயார் 3 சிங்கங்கள் உள்ள பீடத்தில் அமர்ந்து சிம்ம வாகனியாக அருள்பாலிக்கிறாருங்க. குழந்தை வரம் வேண்டி வரும் பக்தர்களுக்கு குழந்தையும் திருமண தடை நீங்கும் தலமாகவும் இத்தலம் விருட்சமாக அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து சர்பத்தை போன்றே காட்சி அளிக்கின்றது. இந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கம் சதுரங்கப்பட்டினம் கிராமத்தில் இருக்குங்க. மலைமண்டல பெருமாள் உடனுறை ஸ்ரீதேவி பூதேவி ஆலயம் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் இந்த ஆலயம் 850ஆம் ஆண்டில் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறதுங்க. இந்த கோவிலுக்கு நாமளும் சென்று பெருமாளை தரிசிச்சுட்டு வருவோங்க. நன்றிங்க.